ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போவது முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாள் என்பது நமது இல்லங்களில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்கக்கூடியதற்கான ஒரு நல்ல நாளாகும். இந்த தைப்பூச தினத்தன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டு அன்றைய தினத்தில் சில வகையான பொருட்களை நீங்கள் தானமாக தர வேண்டும். இந்த தைப்பூச நாளன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டு இந்த பொருட்களை தானமாக தருவதனால் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த தைப்பூச நாள் என்பது உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்கான ஒரு நல்ல நாளாகும். அதே மாதிரியே இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டு எந்த ஒரு காரியம் உங்களுக்கு உடனடியாக நடக்க வேண்டுமோ அந்த காரியம் உடனடியாக நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் முருகப்பெருமானின் பாதத்தில் வைக்க வேண்டும். இந்த கோரிக்கை முருகப்பெருமானிடம் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கோரிக்கையை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். சரி, இப்போ நாம் இந்த 2025 வருடத்தில் வரக்கூடிய தைப்பூசம் எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நாம் எந்த முறையில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும், இந்த நாளில் நாம் விரதத்தை மேற்கொள்ளும் போது நாம் தானமாக என்னென்ன பொருட்களை எல்லாம் தர வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான இந்த தைப்பூச திருநாளன்று நாம் அனைவருமே முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டு அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் நாம் முருகப்பெருமானுக்கு சிறப்பான பூஜைகளை செய்ய வேண்டும். அதே மாதிரியே நமது இல்லங்களில் இருக்கின்ற கஷ்டங்கள் முற்றிலும் தீர்வதற்காகவும் சில வகையான பொருட்களையும் நாம் தானமாக தர வேண்டும். இந்த தானமாக தருகின்ற பொருட்கள் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்கான ஒரு பொருட்களாகவே இருக்கும். மிகவும் முக்கியமாக உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற அந்த முருக பகவானுக்கு நீங்கள் அபிஷேகத்திற்காக பால், தயிர், நெய், சர்க்கரை, இளநீர், கரும்பு சாறு இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தர வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் முருகப்பெருமானின் அபிஷேகத்திற்கு வாங்கி தரும்போது உங்களை பிடித்திருந்த பீடைகளும் தரித்திரமும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரியே இந்த தைப்பூச திருநாளன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொள்ளும் போது உங்களுடைய கோரிக்கையை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். தமிழரின் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் என்பவர் நம்முடைய சங்கடங்களை தீர்த்து வைப்பதற்காகவே இருக்கின்றார். ஆகவே இந்த தைப்பூச திருநாளன்று முடிந்தவரை அனைவருமே விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வணங்க வேண்டும். சிலரால் இந்த நாளில் விரதம் மேற்கொள்ள முடியாமல் போகலாம். அப்படி இருக்கின்றவர்கள் உங்களால் விரதம் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் இந்த நாளில் நீங்கள் தலைக்கு குளித்துவிட்டு சுத்தமான ஆடையை உடுத்திக்கொண்டு மனதில் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு அன்றைய தினத்தில் அசைவ உணவு, பூண்டு, வெங்காயம் இவற்றை தவிர்த்துவிட்டு மற்றபடி நீங்கள் தினமும் உண்ணுகின்ற ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் உங்களது இல்லத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பான பூஜைகளை செய்ய வேண்டும். மிகவும் முக்கியமாக உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற அந்த முருக பகவானுக்காக நீங்கள் அபிஷேகத்திற்கு சில வகையான பொருட்களை எல்லாம் வாங்கி தரலாம். இது மாதிரி தருவதினாலும் உங்களுக்கு புண்ணியம் கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரியே விரதம் மேற்கொள்கின்றவர்கள் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீங்கள் குளிக்கின்ற நீரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அன்றைய தினத்தில் தலைக்கு குளித்துவிட்டு சுத்தமான ஆடையை உடுத்திக்கொள்ள வேண்டும். அதே மாதிரியே உங்களது வீட்டு வாசலிலும் மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போட்டு உங்களது வீட்டிற்கு முருகப்பெருமானை அழைக்க வேண்டும். இந்த முறையில் உங்களது விரதத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு நீங்கள், அதாவது உங்களது இல்லத்தில் இருக்கின்ற முருகன் விக்கிரகமாக இருந்தால் அவருக்கு நீங்கள் சிறப்பான அபிஷேகங்கள் செய்து வஸ்திரம் அணிவித்து அன்றைய தினத்தில் அவருக்கு சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். அதே மாதிரியே முருகப்பெருமானின் விக்கிரகம் இல்லை என்றால் படமாக இருந்தால் அந்த படத்தை துடைத்து நெற்றியில் விபூதி குங்குமம் இட்டு அவர் கையில் வைத்திருக்கின்ற அந்த வேலுக்கும் விபூதி குங்குமம் இட்டு வெள்ளை நிறம் கொண்ட வஸ்திரத்தை அந்த படத்தின் மேல் சாத்தலாம்.
அதே மாதிரியே முருகப்பெருமானுக்கு அன்றைய தினத்தில் சிகப்பு நிறம் கொண்ட மலர்களை வைத்து அலங்காரம் செய்யலாம். இதுதான் அன்றைய தினத்தில் நாம் முருகப்பெருமானுக்கு செய்கின்ற அலங்காரங்கள். அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் தூப தீப ஆராதனை காட்டி உங்கள் வீடு முழுவதும் சாம்பிராணி போட வேண்டும். இந்த சாம்பிராணி போடுவதனால் உங்களது வீட்டில் இருக்கின்ற துஷ்ட தேவதைகள் உங்கள் வீட்டை விட்டே ஓடிவிடுவார்கள். மிகவும் முக்கியமாக இந்த தைப்பூச திருநாள் செவ்வாய்க்கிழமையுடன் வருவதினால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் நீங்கள் சாம்பிராணி போடுவதை மறக்காதீர்கள். அதே மாதிரியே உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு செல்லும் போதும் அங்கு இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு நீங்கள் அபிஷேகத்திற்காக சில வகையான பொருட்களை வாங்கி தரும்போது அதனுடன் மஞ்சள், குங்குமம், விபூதி, கண்டிப்பாக 1 கிலோ சிகப்பு நிறம் கொண்ட தோரம்பருப்பை தானமாக அங்கு இருக்கின்ற பிராமணருக்கு கொடுங்கள். அதாவது அந்த கோயிலில் வேலை செய்கின்ற அந்த பிராமணருக்கு 1 கிலோ தோரம்பருப்பை தானமாக கொடுத்து விடுங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த 2025ஆம் வருடத்தில் வரக்கூடிய தைப்பூசம் எந்த நாளில் வருகிறது, நமது இல்லங்களில் இருக்கின்ற கஷ்டங்கள் போக்குவதற்காக இந்த தைப்பூச நாளன்று நாம் தானமாக என்னென்ன பொருட்களை எல்லாம் தர வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த 2025ஆம் வருடத்தில் வரக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து நாம் விரதம் இருக்கக்கூடிய தைப்பூசம் என்பது 11/2/2025 செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது. இந்த நாளில்தான் நீங்கள் தைப்பூசத்திற்கான, அதாவது முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் தைப்பூச தினத்தன்று விரதம் மேற்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொள்ளும் போது நமது இல்லங்களில் இருக்கின்ற பலவிதமான கஷ்டங்கள் முற்றிலும் தீர்வதற்காக இந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக தானம் தர வேண்டும். நான் சொல்கின்ற பொருட்களில் உங்களால் எந்தெந்த பொருட்களை எல்லாம் தானமாக தர முடிகிறதோ அதை நீங்கள் தானமாக தரலாம். முதலில் உங்களது வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் போக்குவதற்காக முருகன் கோயிலுக்கு சேவல் தானமாக தரலாம். உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு சென்று சேவலை தானமாக கொடுத்தீர்கள் என்றால் உங்களது வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த கஷ்டங்கள் குறைவதுடன் இல்லாமல் முற்றிலும் தீர்ந்து அந்த கஷ்டம் மறுபடியும் வராமல் இருக்கும். அடுத்ததாக அன்னதானம். இந்த தைப்பூச நாளன்று நீங்கள் விரதம் மேற்கொண்டு அன்னதானம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும். ஆகவே தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த அன்னதானத்தில் உங்களால் எதுவெல்லாம் அன்னதானமாக செய்ய முடிகிறதோ அதை நீங்கள் செய்யலாம். தயிர் சாதம் தரலாம், எலுமிச்சம்பழ சாதம் தரலாம், புளியோதரை செய்து தரலாம், அதே மாதிரியே கதம்ப சாதம் தரலாம், சாம்பார் சாதம் தரலாம். உங்களால் எந்த வகையான அன்னதானம் செய்ய முடிகிறதோ அதை நீங்கள் தானமாக தரலாம். அடுத்ததாக இந்த தைப்பூச திருநாளன்று உங்களது வீட்டில் ஏழ்மை நிலை மாறுவதற்காகவும் வறுமை நிலை மாறுவதற்காகவும் நீங்கள் தானம் செய்யக்கூடிய பொருள் என்பது முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற சுமங்கலி பெண்கள், குறைந்தது ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்காவது மஞ்சள், குங்குமம், திருமங்கல்ய சரடு, மருதாணி, பூ, வெற்றிலை பாக்கு, பழம், அதனுடன் தேங்காய், உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் புடவை வைத்து தரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ப்ளவுஸ் பீஸோ அல்லது கர்ச்சீஃபோ வைத்து தர வேண்டும். இந்த கர்ச்சீஃப் ப்ளவுஸ் பீஸ் என்பது வஸ்திர தானத்திற்கு இணையானது. ஆகவே தான் புடவை வைத்து தர முடியாத பட்சத்தில் நீங்கள் ப்ளவுஸ் பீஸோ அல்லது கர்ச்சீஃபோ வைத்து தரலாம். இந்த மாதிரி நீங்கள் பொருட்களை தானமாக தருவதினால் உங்களது வீட்டில் இருக்கின்ற ஏழ்மை வறுமை நிலை கட்டாயமாக மாறி அந்த இல்லத்தில் செல்வ வளம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களால் முடிந்தவரை 5 சுமங்கலியோ 7 சுமங்கலியோ அல்லது 11 சுமங்கலிகளுக்கோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். மிகவும் முக்கியமாக இந்த தைப்பூச திருநாளன்று பால் முடிந்தவரை ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்கள். காய்ச்சாத பாலை நீங்கள் தானமாக தருவதினால் உங்களது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். இந்த தைப்பூச திருநாளன்று நான் சொல்கின்ற இந்த பொருட்களில் என்னென்ன பொருட்களை உங்களால் தானமாக தர முடிகிறதோ அதை தானமாக கொடுத்து முருகனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.